ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நைட் ரொட்டீன் வந்து பார்க்கலாமா? நைட்டுக்கு சந்தக செய்யலான்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன். ஒரு சில பேர் இட்லி அரிசியில் செய்வாங்க, சில பேர் புழுங்கல் அரிசியில் செய்வாங்க. நான் மோஸ்ட்லி வந்து இட்லி அரிசியில் தான் வந்து நான் செஞ்சுருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு கிரைண்டரில் ஆட்ட போட்டாச்சு. ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி பாட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ப்ரமோஷன்லாம் எதுவுமே இல்லை, என்னோட பர்சனல் யூஸுக்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, அதான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மீனாட்சி பிராண்ட்லேருந்து தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து இட்லி பாட் மட்டும் இல்லை, மல்டி பர்பஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீமர் பிளேட் அண்டு 18 குழி இருக்க மாதிரி மினி இட்லி பிளேட், அப்புறம் செப்பரேட்டாக 6 குழி இருக்க மாதிரி இட்லி பிளேட்ஸ் வந்து வந்துடுது. அண்ட் அந்த கடாயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாண்ட்விச் பாட்டம் வந்து கொடுத்துருந்தாங்க, நல்லா ஹெவியாக இருந்தது. இது வந்து செப்பரேட்டாக நம்ம கிரேவி குழம்பு அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லிட்டு வந்து தோசை ஊற்றிட்டு மூடி வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். நல்ல பெரிய லிட்டாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. மாவு நல்லா அரைச்சாச்சு. இந்த மாவு வந்து புளிக்க தேவையில்லை, டைரெக்டாக வந்து இட்லி ஊற்றி சந்தகக்கல்ல வந்து பிழிய ஆரம்பிச்சிடலாம். பாப்பாவும் பிழிஞ்சு தரேன்னு வந்தா, பட் அவனால் 2 டைமுக்கு மேலே புளிய முடியல. மீதியெல்லாம் ஹஸ்பண்ட் தான் வந்து பிழிஞ்சு கொடுத்தாங்க. மோஸ்ட்லி சந்தகம் செஞ்சாலும் தேங்காய் பால் அரைப்போம், லெமன் சந்தகம் செய்வோம். இந்த டைம் வந்து கூடவே வந்து முட்டை சந்தகையும் வந்து சேர்த்து செஞ்சுருந்தேன். அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நைட் டின்னர் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னொரு விளாகில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.